வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்தெந்த பேங்க்லலாம் வந்துட்டு ஓபன் பண்ணலாம், அதுல வந்து என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வீடியோல டாப் 5 டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் எதெல்லாம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் ஒர்த்தாக இருக்குதோ பர்டிகுலராக நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுல என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த 5 பேங்க் அக்கௌண்ட்டுமே நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வந்து ஒர்த்துன்னு தோணுதோ பர்டிகுலராக நீங்கள் அந்த பேங்க்கில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆன்லைன் தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற இந்த 5 பேங்க் அக்கௌண்ட்டுமே நீங்கள் வந்து பிரான்ச்சை விசிட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த 5 பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம செப்பரேட் வீடியோஸும் வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் வேணாலும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட டாப் 5 ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டாப் 5ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் தான். ஏன்னா நான் வந்து அடுத்தடுத்து சொல்ல போகிறேன் அந்த ஒரு 4 பேங்க் அக்கௌண்ட்டை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். அப்படி என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிறது ₹1 கூட நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ₹1 கூட டெபாசிட் வந்து பண்ணாமல் இந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ பேலன்ஸ் தான். நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ₹1 கூட சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அடுத்த பெனிஃபிட் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு உங்களுக்கு 5.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து டெய்லி இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட். நீங்கள் வந்து உங்கள் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு டெய்லி இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எந்த பேங்க் எடுத்துக்கிட்டாலும் டெய்லி இன்ட்ரெஸ்ட் எந்த பேங்க்லையுமே கொடுக்க மாட்டாங்க. IDFC பேங்க்கில் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இது அதை விட அட்வான்ஸாக டெய்லி இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட்டட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வித்தின் வீக்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ATM கார்டு வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரினிவல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இந்த கார்டு வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் செக்லீஃப் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு செக்லீஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்லைஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நீங்கள் ஆர்டர் பண்ணாமே விட்டுடலாம். நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுமே வித்தின் வீக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ATM கார்டு வந்து ஃப்ரீயாகவே வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது இதில் பாஸ்புக் ஆப்ஷன் மட்டும் வந்து கிடையாது. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே லிங்க் பண்ணி நீங்கள் வந்து UPI பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் ₹5 லட்சம் வரைக்கும் பர்சனல் லோன் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை வந்து கிரெடிட் லைன் அப்படிங்கிற நேமில் தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு இதில் லோன் ஆப்ஷனும் ஈஸியாகவே வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன். ஸ்லைஸை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்லைசர் அப்படிங்கிற நேமில் இப்போ வந்து கிரெடிட் கார்டையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு அன்லிமிட்டட் கேஷ் பேக்கும் இதில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ நீங்கள் வந்து இதில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தபுளான பெனிஃபிட் இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தபுளான ஒரு ஒன் ஆஃப் த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க், அதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் இதில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மளோட டாப் 5ல செகண்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்னா அது வந்து கொட்டாக் பேங்க் தான். ஸோ கொட்டாக் பேங்க் பொறுத்தவரையிலும் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிறது ₹1 கூட இல்லாமல் இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த அளவுக்கு ஒர்த்தபுளான ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ரேஞ்சில் ஒரு ₹1000 இனிஷியல் ஃபண்டிங் வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சதுமே இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கூகுள் பேயோ, ஃபோன்பேயோ எதையாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மற்ற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் ATM கார்டு உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. 299 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நான் வந்து இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலேயே நான் வந்து இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு ஒர்த்தபுளான ஒரு ஒன் ஆஃப் த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மற்ற பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு IOP பேங்க் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா SMS சார்ஜஸ், அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், மினிமம் பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்
சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஊர்பட்ட சார்ஜஸ் போட்டு நம்ம காசை பிடிங்கிடுவானுங்க. பட் கொட்டாக் பேங்கை பொறுத்தவரையிலும் நான் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் மட்டும்தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்காங்க. இது தவிர வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதில்ல. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் லோன், ஹோம் லோன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட் டைம் பர்சனல் லோன், நெக்ஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆப்ஷன், எல்லா விதமான ஃபியூச்சருமே உங்களுக்கு இந்த ஒரு அக்கௌண்ட்ல வந்து கிடைச்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பணத்தையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 10,000 வரைக்கும் வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே வித்ட்ரா பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த நாள் தான் மறுபடியும் வித்ட்ரா வந்து பண்ண முடியும். ஸோ எல்லா விதமான ஃபியூச்சருமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஃபியூச்சர் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா விதமான ஃபியூச்சருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஒரு ஒர்த்தபிளான சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்போவுமே இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகவே ஆகாது, ஜீரோ பேலன்ஸாகவே மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து இனிஷியல் ஃபண்டிங் மட்டும்தான் வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஸோ இதுவும் ஒரு ஒர்த்தபிளான ஒரு அக்கௌண்ட் தான். உங்களுக்கு இது ஒர்த்தாக இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க், அப்புறம் வந்து அதோட வீடியோவும் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. அடுத்தது நம்மளோட டாப் 5ல தேர்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட இண்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் இனிஷியல் ஃபண்டிங் வெறும் 500 ரூபாய் மட்டும்தான் வந்து நீங்கள் டெபாசிட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் ஏடிஎம் கார்டு மட்டும் ஆர்டர் பண்ணாதீங்க. இதில் நான் வந்து கிட்டத்தட்ட ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு ஆர்டர் பண்ண கிட்டத்தட்ட 400 ரூபாய் கிட்ட ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஏடிஎம் கார்டு மட்டும் ஆர்டர் பண்ணாதீங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொட்டாக் பேங்க்ல மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இதுலயும் அவைலபிளா இருக்கு. இதுலயும் கிரெடிட் லைன் அப்படிங்கிற நேம்ல அப் டு 5 lakh வரைக்கும் இவங்க பர்சனல் லோன் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு இதுல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து கிடைச்சிருக்குது. இப்போ வரைக்கும் அது வந்து அவைலபிளாகவும் இருக்குது. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஆல்ரெடி இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லோன் 50,000 வாங்கியிருக்கேன். கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh நமக்கு கிரெடிட் லிமிட்ல நமக்கு வந்து கிரெடிட் கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 டைம் இந்த கிரெடிட் கார்டை நான் அப்கிரேடும் வந்து பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான அக்கௌண்ட். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செக்யூர் பர்சனல் லோன் வந்து கொடுப்பாங்க. அந்த செக்யூர் பர்சனல் லோன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி கொடுக்குறது, ஹோமை பேஸ் பண்ணி லோன் வாங்குறது, இது எல்லாமே செக்யூர் லோன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு லோன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். எனக்கு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி இதில் நிறைய டைம் பர்சனல் லோன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி ஆஃபர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பர்சனல் லோன் ஆப்ஸில் அப்ளை பண்ணுறதை விட இதில் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீயும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். எல்லா டைமே இந்த பர்சனல் லோன் ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அதிகமான லோன் ஆப்ஷன் கொடுத்தது இந்த ஒரு அக்கௌண்ட் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஒர்த்தாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஏடிஎம் கார்டு மட்டும் இதில் ஆர்டர் பண்ணாதீங்க. நம்மளோட டாப் 5ல 4th பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து சொல்லலாம். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் நான் வந்து ரொம்ப நாளாக அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய சார்ஜஸ் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணி இப்போ நிறைய சார்ஜஸ் வந்து இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து 0 தான். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ மினிமம் பேலன்ஸும் நீங்கள் 0லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஏடிஎம் கார்டு ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஃப்ரீ கிடையாது. ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மாஸ்டர் டைப்பில். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி தான் வந்து அந்த ஏடிஎம் கார்டு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு ஏடிஎம்லையுமே பணம் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான யூபிஐ ஆப்ஸ்லையுமே லிங்க் பண்ணி நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான அக்கௌண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் மூலமாக நீங்கள் வந்து இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ப்ரைவேட் கம்பெனி லோன் ஃபினான்ஸ் கம்பெனியோட டையப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் லோன் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப் டு 10 lakh வரைக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம். இதில் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் இவங்க டேரெக்டாக கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட டையப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற நேமில் கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ
உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து அதிகமாக ஏர்டெல் சிம் கார்டு யூஸ் பண்ணுறாங்க, ஏர்டெல் ப்ராட்பேண்ட் வச்சுருக்கீங்க, ஏர்டெல் டிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்புக் ஆப்ஷன்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் ஆன்லைன்லேயே தான் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து கொஞ்சம் கம்மியான ஃபியூச்சர் மட்டும்தான் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இனிஷியல் ஃபண்டிங் இல்லாமல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இதில் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. அடுத்தது நம்மளோட டாப் 5ல லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எஸ்பிஐ பேங்கோட டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். இதில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக பெனிஃபிட் வந்து இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு இதை வந்து லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ தான். அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் சேவிங் அக்கௌண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபே டைப் ஏடிஎம் கார்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. செக் புக் வந்து இதில் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து யோனோ ஆப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் புக் ஆர்டர் பண்ணிக்கலாம். பாஸ்புக் வந்து கிடைக்காது. இது வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் பேசிக் அக்கௌண்ட் தான். அதனால இதில் வந்து உங்களுக்கு அந்த பாஸ்புக் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று பிரான்ச்சை விசிட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், இல்லை பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் ஆன்லைனில் வீடியோ கேவிசி மூலமாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரான்ச்சை விசிட் பண்ணாமே நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த பணத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2.5% மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ பேங்கை பொறுத்தவரையிலும் லோன் ஆப்ஷன் இருக்குது, கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒன்று இது வரைக்கும் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வாங்கினா கூட ஃபஸ்ட்டு 4 இயருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக வந்து கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இல்லவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஃபியூச்சர் அப்படின்னு வந்து கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு எஸ்பிஐ பேங்க்கில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்ததுன்னா நான் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி ஏதாவது வெப்சைட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல் சேல் வரும்போது 10% டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபியூச்சராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். மற்றபடி இதில் வந்து ஏடிஎம் வித்ட்ராவல், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் எல்லா ஃபியூச்சருமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். நீங்கள் அதிகமாக டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிரெடிட் கார்டு ஃபியூச்சரும் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்த அந்த ஒரு 5 ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். இந்த 5 அக்கௌண்ட்டுமே நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து இதெல்லாம் ஓரளவு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எஸ்பிஐ பேங்கை தவிர மீதி எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுமே நான் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எது ஒர்த்தபுளாக இருக்குதோ பர்டிகுலராக அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.